துபாயிலிருந்து 10 நாள் விடுமுறைக்கு ஊருக்கு வந்திருக்கும் மகனிடம் காலில் கட்டுடன் விந்தி விந்தி நடந்து வந்தாள் அகிலா. பரணி, என் மனசுக்கு நிம்மதியும் சந்தோஷமும் கிடைச்சிருச்சுப்பா. வேலை இல்லாமல் கஷ்டப்பட்ட உனக்கு துபாயில் நல்ல வேலை கிடைச்சு இந்த 2 வருஷத்துல கை நிறைய சம்பாரிச்சு ஊருக்கு வந்திருக்க. எல்லாம் அந்த மாரியாத்தாவின் கருணை. கடம்பாரன்பட்டி மாரியாத்தாவே தான் மனசார வேண்டிக்கிட்டேன். அவள் உனக்கு நல்ல வழியை கொடுத்துட்டா. நீ நாளைக்கு நம்ம கிராமத்துக்கு போய் அம்மனுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு நான் வேண்டிக்கிட்டபடி உன் வருமானத்தில் 10,000 ரூபாயை ஆத்தா உண்டியலில் செலுத்திட்டு வந்துடுப்பா. அம்மா, உனக்கு காலையில் அடிபட்டு இருக்கு. நீ இல்லாமல் நான் மட்டும் எப்படி போகிறது? இல்லைப்பா, எனக்கு கால் குணமாகி 2 பேரும் போகிறதுக்கு நாளாகும். மாரியாத்தா உன்னை கடனை செலுத்திட்டு வர்றது தான் நல்லது. நம் வேண்டுதலை நிறைவேற்றி வச்சவா அவசியம் போயிட்டு வாப்பா. அம்மாவின் சொல்லை தட்ட முடியாமல் கிளம்பினான் பரணி. பஸ்ஸில் புதுக்கோட்டை வந்தவன் அங்கிருந்து கடம்பாரன்பட்டி செல்லும் பஸ்ஸில் ஏறி அமர்ந்தான். கிளம்பி 1 மணி நேரம் கழித்தே கர்பூர் என்ற சத்தத்துடன் வண்டி நிற்க, பஸ் பிரேக் டவுன், இனி பஸ் கிளம்பாது, டிக்கெட் பணத்தை வாங்கிட்டு அடுத்த பஸ்ஸை பிடிச்சு போங்க, கண்டக்டர் சொன்னார். பஸ்ஸில் இருந்த பயணிகளுடன் பரணியும் இறங்கினான். தூரத்தில் ஒரு கிராமம் தெரிய, இப்படி நட்ட நடு ரோட்டில் நிற்காமல் அங்காவது போய் காத்திருக்கலாம் என அந்த கிராமத்தை நோக்கி நடந்தான். சிறிய கிராமமாக இருந்தாலும் பச்சை பசேல் என்று பசுமையுடன் காட்சியளித்தது. வீட்டின் முன்புறம் ஒரு சிறிய டீ கடை வைத்து வியாபாரம் செய்து கொண்டிருந்தவனை நெருங்கினான். ஐயா, கடம்பாரன்பட்டி போகணும், பஸ் எப்போ வரும்? இன்னும் 1 மணி நேரம் இருக்குங்க. இப்படி பெஞ்சில் உட்காருங்க. காப்பி டீ ஏதாவது சாப்பிட்றீங்களா? இட்லி சூடாக இருக்கு, தரட்டுமா? காப்பி கொடுங்க. உள்ளிருந்து எட்டி பார்த்த பெண்மணி, என்னங்க, கொஞ்சம் உள்ளே வரீங்களா? வள்ளி என்ன சொன்னாலும் கேட்காம அழுதுகிட்டே இருக்கா. வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கேன், கஸ்டமர் இருக்காங்க, நீ உள்ளே போ, சித்த நேரத்தில் வாரேன். அவனிடம் காப்பி டம்ளரை கொடுத்தவர் வீட்டினுள் சென்றார். உள்ளே நடக்கும் பேச்சுவார்த்தை வாசலில் உட்கார்ந்த பரணியின் காதில் தெளிவாக விழுந்தது. இங்க பாரு வள்ளி, நீ சின்ன குழந்தை மாதிரி அழுது அடம் பண்ணுறது சரியில்லை. அப்பா, எனக்கு இப்போ கல்யாணம் வேண்டாம்ப்பா, நான் படிக்கணும்ப்பா. டீச்சர் ட்ரைனிங் காலேஜிலேருந்து படிக்கிறேன்ப்பா. நான் படித்து என் தகுதியை உயர்த்திக்கிட்ட பிறகு நீங்கள் சொன்ன மாதிரியே கல்யாணம் பண்ணிக்கிறேன்ப்பா. இதைத்தான் நீயும் 10 நாளாக சொல்லிக்கிட்டு இருக்க. தோடு மூக்கத்தி போட்டு உன்னை கல்யாணம் கட்டிக்க நம்ம மேலத்தெருவு மகேசன் தயாராக இருக்கான். ஏதோ ஆசைப்பட்டேன்னு ஸ்கூல் படிப்பு படிக்க வச்சேன். நம்ம தகுதிக்கு இது போதும். பேசாமல் நல்லபடியாக கல்யாணம் கட்டிக்கிட்டு குடித்தனம் பண்ணுற வழியை பாரு, புரியுதா? அப்பா, நான் படிக்கணும். நாளைக்கு பணம் கட்ட கடைசி நாள்ப்பா, ப்ளீஸ்ப்பா. வள்ளி, பொட்டை புள்ளியை கட்டி காக்க முடியாதுமா. நான் சொல்கிறதை புரிஞ்சுக்கிட்டு இந்த நினைப்பை இதோட விட்டுடு. குளிச்சுட்டு அடுத்த வேலையை பாரு. வீட்டினுள் இருந்து வெளியே வந்தவர் பெஞ்சில் உட்கார்ந்திருக்கும் பரணியிடம், தம்பி, இட்லி சூடாக இருக்குது, சாப்பிட்றீங்களா? சரி, 4 இட்லி கொடுங்க. இலையில் இருந்த இட்லியை சாம்பாரில் தொட்டு சாப்பிட ஆரம்பித்தான். இடுப்பில் குடத்துடன் கையில் குளிப்பதற்கு துணிமணிகளுடன் வெளியே வந்த பெண்ணை பார்த்தான். அவள்தான் வள்ளியாக இருக்க வேண்டும். வள்ளி, குளிச்சுட்டு வரும்போது நாயர்கடியில் டீத்தூள் வாங்கிட்டு வாமா. அவர் சொல்ல பதில் பேசாமல் அழுது சிவந்த கண்களுடன் நடந்தாள். வெயில் சுல்லென்று தைக்க அங்கிருந்த செய்தித்தாளை படிக்க ஆரம்பித்தான். 1/2 மணி நேரம் கூட ஆகியிருக்காது. 4 பேர் கடை நோக்கி வேகமாக ஓடி வந்தனர். வீரப்பா, உன் மக வள்ளி வயல் தோப்பில் இருக்கிற கிணத்துல குதிச்சுட்டாப்பா, சீக்கிரம் ஓடி வா. கடையை போட்டுவிட்டு அலறிக்கொண்டு கணவனும் மனைவியும் ஓட, இருப்பு கொள்ளாமல் பரணியும் பதட்டத்துடன் அவர்களை பின்தொடர்ந்தான். அதற்குள் வள்ளியை கிணற்றிலிருந்து தூக்கி வண்டி சக்கரத்தில் வைத்து சுழற்றி கீழே இறக்கி இருந்தனர். கண் திறக்காமல் மயக்கத்தில் இருந்தாள். அடி பாவி மகளே, என்ன காரியம் செஞ்சுக்கிட்ட? அவள் தாய் வயிற்றிலும் வாயிலும் அடித்து கொண்டு அலற, எல்லோரும் ஒதுங்கி நில்லுங்க, காத்து வரட்டும். வள்ளிக்கு ஒன்றும் ஆகலை. குடிச்ச தண்ணியை இறக்கியாச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் மயக்கம் தெளிஞ்சிடும். கிராமத்து பெரியவர் ஒருவர் சொல்ல மொத்த கிராமத்து ஜனமும் அங்கு கூடி வேடிக்கை பார்த்தது. டீ கடை பெஞ்சில் முகம் சோர்ந்து உட்கார்ந்திருந்தாள் வள்ளி. கவலையை முகத்தில் தேக்கி அவளை பெற்றோர்கள் நிற்க
பரணிக்கு அவர்களை பார்க்க பாவமாக இருந்தது. இங்கே பாருமா, நீ பண்ணின காரியம் எவ்வளவு தப்பானதுன்னு உனக்கு புரியுதா? படிக்கிற உன் ஆசையை தப்பு சொல்லலை. இருந்தாலும் இந்த முடிவு தப்பு தானம்மா. வாழ்க்கையில் எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. உன்னை நல்லபடியாக வாழ வைக்கணுன்ற உங்கள் அப்பா அம்மாவோட கனவையே ஒரு நிமிஷத்தில் தவிடு பொடியாக்கி பார்த்துட்டே என்றான் பரணி. வள்ளி, இனி உன் விருப்பத்துக்கு மாறாக நடக்க மாட்டோம். நீ ஆசைப்பட்டபடி டீச்சர் ட்ரைனிங் காலேஜில் சேர்த்து விடுறேன். நல்லா படி. கடவுள் உனக்கான வாழ்க்கையை தீர்மானித்து வச்சிருப்பாரு. அதுபடி நடக்கட்டும். எனக்கு என் மக வேணும். உன்னை இழக்க நாங்கள் தயாராக இல்லைம்மா. அப்பா, என்னை மன்னிச்சிடுங்க. அவரை கண்கலங்க பார்த்தாள். தம்பி, உங்களை பார்த்தா படித்தவராக தெரியுது. உங்கள் தங்கச்சியாக நினச்சி இந்த பிள்ளைக்கு நல்லதாக 4 வார்த்தை சொல்லுங்க. எங்களுக்கு இவளை விட்டால் வேறு யார் இருக்கா? இவ பண்ணின காரியத்தை பார்த்து மனசு பதறுது. வள்ளியின் தாய் கண்ணீர் விட்டு அழாதீங்க. நீங்கள் அருமையான மகளை பெற்றிருக்கீங்க. அவள் நினச்சது போல் நல்லபடியாக நல்லதே சொல்லித்தர நினைக்கிறா. ஆசிரியர் பணி எவ்வளவு மகத்துவமானது தெரியுமா? உங்கள் பொண்ணு படித்து தன்னையும் உயர்த்திக்கிட்டு உங்களையும் பாதுகாப்பாள். கவலைப்படாதீங்க. சொன்னவன் பாக்கெட்டில் இருந்த பணத்தை எடுத்தான். இந்தாம்மா, இதை வச்சுக்க. இந்த அண்ணன் உனக்கு மனசார வாழ்த்தி கொடுக்கிறேன். நீ ஆசைப்பட்டபடி ஒரு நல்ல ஆசிரியராக வரணும்னு வாழ்த்துறேன். தம்பி, என்ன இது, இவ்வளவு பணத்தை கொடுக்குறீங்க? வேண்டாம் தம்பி, நீங்கள் யாரோ எவரோ இவ்வளவு தூரம் அன்பாக பழகி நல்லது சொன்ன வரைக்கும் சந்தோஷம். வேண்டாப்பா. அவர் மறுக்க, தயவு செய்து மறுக்காமல் வாங்கிக்க சொல்லுங்க. இந்த பணத்தை கடம்பாரன்பட்டி மாரியாத்தா உண்டியலில் போட எடுத்துட்டு வந்தேன். இது உங்கள் மகளோட படிப்பு செலவுக்கு உபயோகப்பட்டா அந்த ஆத்தாவே சந்தோஷப்படுவார். அவள் கையில் பணத்தை கொடுத்தவன், இந்த பணத்தை உன் சகோதரன் கொடுத்ததாக நினச்சிக்கோமா. நீ படித்து முடித்து நல்லபடியாக சம்பாதிக்கிற காலத்தில் இந்த பணத்தை அந்த ஆத்தா உண்டியலில் சேர்த்துடு. இதை உன் படிப்பு செலவுக்கு அந்த ஆத்தா கொடுத்ததாக நினச்சி வாங்கிக்கம்மா. சொன்னவன் அங்கு மாட்டியிருக்கும் படத்தில் கருணை தரும்ப வீட்டிற்கும் அம்மனை பார்த்தான். என்னோட வேண்டுதலை ஆத்தா இங்கேயே நிறைவேற்றிட்டார். ஏழைக்கு இரக்கம் காட்டுபவன் தான் உண்மையான பக்தன்னு நான் நினைக்கிறேன். சொன்னவனே அவர்கள் நன்றியுடன் பார்த்தனர். பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.